நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வரும்போது. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். நீங்களும் ரொம்ப நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இது சாட்டர்டே ஈவினிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ண வ்ளாக் தான். சண்டே நான் பண்ண ரெசிபீஸோடு முடிச்சிருக்கேன். ஹேர் பேக் பவுடர் எப்படி வீட்டையே ரொம்ப சிம்பிளாக தயாரிக்கிறதுங்கிற வீடியோவும் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் கட் டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்டர்டே ஈவினிங் போல் வீட்டெல்லாம் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வீட்டு குட்டீஸுங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கலர் பவுடர் போட்டால் மட்டும் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவரில் அந்த கோலத்தில் இருக்கிற எல்லா பவுடரையும் சேர்த்து எடுத்து வச்சு தனியாக ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். அதை வச்சு அவங்க கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி தான் கோலம் இருந்தது. ஒரு 1 ஹவர் போல் தான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டாங்க. நம்ம எப்போ அவங்கள கண்டுக்காதனால சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுடுவேன். சம்டைம்ஸ் விளக்கேற்றிருப்பேன், அந்த டைம் எடுத்துருவாங்க. சில டைம் கடுப்பாக தான் இருக்கும். பட் சரி குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுடுவேன் நான். அதனாலேயே இப்போ அரிசி மாவு கோல மாவு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பாப்பாவுக்கு அந்த வேலை உண்டு. எடுத்து லைட்டாக வாயிலையும் வச்சுருவா. அதனால் கொஞ்சம் பயந்து இப்போ அரிசி மாவில் தான் எப்போவுமே கோலம் போடுறது. சில டைம் அரிசி மாவில் கரெக்டாக கோலம் போட வராது. அதனால் அரிசி மாவும் நம்ம கோலம் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பட் இப்போ அவள் வாயில் வைக்கிறதில்ல. ஆனாலும் கோலத்தில் அவங்க விளையாடுறதுனால சுண்ணாம்பு தானே அதிகமாக, அதனால் கை எதுவும் புண்ணாயிடும்னு சொல்லிவிட்டு அதிகமாக அரிசி மாவும் கொஞ்சமாக கோலம் மாவும் தயாரித்து வச்சுருப்பேன் நான். உங்கள் வீட்டு குட்டீஸுங்க இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோலம் மாவெல்லாம் எடுக்கிறதுக்காகவே அம்மா இன்றைக்கி கலர் போடலையான்னு 2 வாண்டுகளும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ வச்சு தான் கலர் போடுவேன் நான். இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடற்கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த த்ரூ டே அந்த டே ஃபுல்லாகவே நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி நிறைய பேருக்கு குடிக்க பிடிக்காது இல்லையா? ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் மொஜிட்டோ குடிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மொஜிட்டோ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மொஜிட்டோ உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இது பிடிக்கும். ஏன்னா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் அதில் நம்ம கொஞ்சம் சுகர், சால்ட்டு, நெக்ஸ்ட் சோடாலாம் ஆட் பண்ணுவோம். இது எதுவுமே ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மிங் வீடியோஸில் நம்ம குக்கிங் வீடியோஸோடு சேர்ந்து விலாகாகவே நமக்கு செல்ஃப் கேருக்குன்னு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்கு சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி ரொம்ப ஹேர் சூப்பராக இருக்கும். இதான் நீங்கள் இந்த ஹேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் உடைய சான்ஸ் இருக்காது. ஸோ வாரத்தில் 1 or 2 days நான் கண்டிப்பாக ஹேர் கேருக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். கூடவே ஸ்கின் கேருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். என் ஹேர் பாருங்கள். ஒர்க்கிங் விமனாக இருக்கும்போது அடிக்கடி ஹேர் பேக் செஞ்சு அப்ளை பண்ண முடியாது. அவங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செம்பருத்தி இலைகளை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹேர் பேக் பவுடர் தயாரிக்கிறதும், அந்த பவுடர் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தயாரிக்கிறதும் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி செம்பருத்தி இலைகள் தாங்க எனக்கு கிடச்சிச்சு. பக்கத்தில் வீடு கட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடியை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சும்மாவே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்ககிட்ட கேட்டுகிட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன காம்புகள் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி லைட்டாக ஷேடோவான இடத்துல ட்ரை பண்ணிக்கோங்க.
ஒரு நாள் ஃபுல்லாக ஷேடோவான இடத்துலையே ட்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா ஈரத்தன்மை அப்படி இருக்கும். லைட்டாக ட்ரையான ஸ்டேஜில் 1 டே மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து வெயிலில் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான அந்த ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கிரைண்ட் ஆகும். இன்றைக்கி நான் 1 டே மட்டும் ஷேடோவில் வச்சுட்டு 1 டே வந்து நல்லா வெயிலில் வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கையில் உடச்சி காமிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக உடையிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் நிழல்லையும் வெயிலையும் டேரெக்டாக காய வைக்கும் போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டோன்னா நல்ல இலைகள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு நாள் வந்து ஷேடோவில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சூப்பரான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து வாரத்தில் 1 டே ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. உங்களுக்கு செம்பருத்தி இலைகள் கிடைக்கும் போதெல்லாம் இது நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்ய விருப்பம் இல்லைன்னா செம்பருத்தி இலைகள் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாரம் அதை ஊற வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடவே ப்ளேலிஸ்ட்லேயும் ஹேர் கேருங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே நான் இன்றைக்கி வேப்பிலை முருங்கைக்கீரை அதையும் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்லேயே நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி கிறிஸ்பியாக வர நல்லா ட்ரை பண்ணிக்கணும். வேப்பிலையும் நீங்கள் உங்களுக்கு பொடுகெல்லாம் இருக்கும்போது வேப்பிலையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி முருங்கைக்கீரையிலையும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு ஒன்றுங்க. இது மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை கட்டை வாங்கும்போது ரொம்ப முத்தலான கீரை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம தூக்கி போட வேண்டிய தேவையில்லை. நம்ம செடிங்களுக்கும் அது ஒரு நல்ல உரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செம்பருத்தி இலைகள், வேப்பிலை, நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு ஹேர் பேக்காக ரெடி பண்ணும்போது நமக்கு பொடுகை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்துங்க. பொடுகை இருந்தாலும் நமக்கு முடி வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கும். அது மாதிரி ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க. அதனால உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கூட வராமல் தடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் செம்பருத்தி இலைகளோட பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பொடுகு வந்து அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் வேப்பிலை பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பொடுகு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும் அந்த பவுடர் நல்லா யூஸ் ஆகுது. கூடவே நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மிக்சிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த நம்ம லீவ்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம பவுடர் பண்ணியிருக்கனால இந்த பவுடர் கூட கண்டிப்பாக நீங்கள் தயிர் அல்லது சாதம் வடித்த தண்ணி, ஆயில் அது மாதிரி நீங்கள் மிக்சிங் ஏஜென்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் அந்த பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சிங் ஏஜென்ட் இல்லை சாஃப்டாக கூடிய மிக்சிங் ஏஜென்ட் ப்ளஸ் எக் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்காது. ஹேர் கேருக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். கூடவே இந்த ஸ்பெக்டன்ஸ்லாம் வராமல் கூட தடுக்கலாம். ஒரு 1 or 2 years முன்னாடி ஹேர் கேர் ஸ்கின் கேருக்கு நான் டைம் ஒதுக்குறதே கிடையாது. பட் இப்போலாம் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா ஒரு 1 or 2 years முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜிலலாம் அச்சோ இவ்வளோ முடி கொட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட தெரியல. என் பசங்க கூட கிண்டல் பண்ணாங்க, அம்மா நீங்கள் மொட்டையாயிடுவீங்களான்னு சொல்லி கூட கிண்டல் பண்ணாங்க. ஸோ அப்போது இருந்த பயத்தினால தான் நான் சரி கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அதனாலேயே சரி கொஞ்சம் வந்து இனி ஹேர் கேருக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. கூடவே இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின் கேருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நல்லாவே எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கம்மிங் டேஸில் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து ஹேர் கேருக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு ரீச்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹேர் ஃபால் வந்து டோட்டலாக ரெடியூஸ் ஆகுறது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களும் நல்லா முடியுதிர்வு பிரச்சனையாக இருக்கிறவங்க, ஹேர் க்ரோத் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே இது செம்பருத்தி பவுடர்லாம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன டீடாக்ஸ் ட்ரிங்க், இது வந்து நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் தண்ணி குடிக்க பிடிக்காதவங்க டே ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷான புதினா லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்.
கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போதும். எக்ஸ்ட்ரா பீல் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டுமே போதும். குக்கும்பர் வந்து ஒரு குக்கும்பர் நீங்கள் எடுத்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லெமனும் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையுமே இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜார் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நைட்டு இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு மார்னிங் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் ரொம்ப முக்கியமான பொருள்னு சொன்னால் இந்த கோகோனட் தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 1லேருந்து 2 முறை கண்டிப்பாக கோகோனட் மில்க் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் 1/2 அன் ஹவருக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அதில் 1-2 பீஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அந்த ஹேபிட் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உடச்சோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். அது மாதிரி இந்த கோகோனட் மில்க் அடிக்கடி ஆப்பம் அல்லது இடியாப்பம் செய்யும்போது தேங்காய் பால் கொடுத்துருவேன். அது மாதிரி குழந்தைங்களுக்கு தொண்டைப்புண்ணு இருக்கும்போது இந்த தேங்காய் பால் வந்து அடிக்கடி கொடுப்பேன். கூடவே நான் 2 ஸ்பூன் மட்டும் ஹேருக்காகவும் யூஸ் பண்ணிப்பேங்க. லைட்டாக நம்ம ஸ்கால்ஃபில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் உங்களுக்கு ரூட் எல்லாம் ஸ்ட்ராங்காகி ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும். ஸோ இந்த ஹேர் கேர் டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இன்டேக் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் 2லேருந்து 3 உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். ஸோ சண்டே மார்னிங் வந்து இன்றைக்கி பாஸ்தா தான் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து 1 பார்ட் பாஸ்தாவாக தான் மேக் பண்ணியிருந்தேன். குக்கரில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது இது கூட வந்து ஒரு 2 குட்டியான தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல் கார்ன் எடுத்திருக்கீங்க. அந்த கார்ன் ஃபுல்லாக போட்டு நல்லா புரட்டிக்கலாம். மசாலா பொருட்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து மசாலா பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப காரமாகிடுச்சுன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காகவும் ஆயிரும் எனக்கு. ஐயோ குழந்தைங்களெல்லாம் சாப்பிட முடியல, நம்ம மட்டும் தானே சாப்பிட்ருவோன்னு. அதனால் யூஸ்வலாக எப்போவுமே வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன். குக்கிங் சேனலுக்கு காமிச்சாலுமே வந்து அதில் காரம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுப்பேங்க. ஸோ அந்த கார்ன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பவுல் பாஸ்தாக்கு நீங்கள் 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. இது கூட நீங்கள் சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து க்ரீமியாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் சீஸ் இல்லாதனால நான் ஆட் பண்ணிக்கல. பட் ஆனாலுமே பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணிக்கல. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்க கேட்டனால அவங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டும் வந்து காரம் கம்மியாகவே சாப்பிட்டுடுவாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் புலம்புவார், ஐயோ அம்மா அப்பா இருக்கும்போது காரம் கம்மியாக பண்ணாங்க, நீயும் காரம் கம்மியாக தான் பண்ணுற, அதனால் குழந்தைங்களுக்கு காரம் கொடுத்து பழகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி. ஸோ மீன் குழம்புலாம் வச்சா கொஞ்சம் காரம் அதிகமாக பண்ணிவிடுவேன். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ரெசிபினா கண்டிப்பாக வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா உங்களுக்கு வெந்து கிடச்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட்டாக இருக்கும். அல்லது வந்து நீங்கள் குக்கர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 சீஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சீக்கிரமாகவே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சண்டே சமையலுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் 1 pot ரெசிபி. சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு நான் வந்து இந்த பாஸ்தா நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் மேகி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் மார்னிங் தான் கொடுப்பேன். ஏன்னா நைட்டுக்கு கொடுத்தேன்னா ஹித்திக் சாப்பிட்டோன்னா தூங்குகிற ஹேபிட் இருக்குது அவனுக்கு. கரெக்டாக ஒரு 6-6:30 சாப்பிட்டாலும் 7 மணி 7:30க்கெலாம் தூங்கிடுவான். அதனால் வந்து ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு வயிற்றில். நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு காலையில் எழும்பி ஒரே வாமிட் எடுத்துகிட்டு இருந்தால் லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. 2 days வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதனால நான் நைட்டு வந்து இப்போ பண்ணுறதே கிடையாது. பாஸ்தாவாகட்டும் மேகி ஆகட்டும் நூடுல்ஸ் ஆகட்டும் எதுவுமே நைட் பண்ண மாட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தான் பண்ணுவேன். அதுவும் நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பண்ணுவேன். ஸ்கூல் டைமில் செஞ்சு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் எப்படி கஷ்டப்படுவாங்க நமக்கு தெரியாது. அதனால் வீட்டில் இருந்தால் கூட நம்ம கேர் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் டைம்லேயும் பண்ண மாட்டேன். அதனால் இந்த லீவில் இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு கொடுத்தேன். மற்றபடி வந்து இந்த மாதிரி நான் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன். ஆக்சுவலாக இந்த vlog எடுத்தது வந்து ஒரு சாட்டர்டே சண்டே vlog தான். பட் வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த vlog. அதனால தான் குழந்தைங்க வந்து ஹேரோட இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மொட்டை போட்ட vlog வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
குழந்தைங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சண்டே நான் மார்னிங் வந்து முந்தின நாள் ஹேர் பேக் போட்டனால மார்னிங் நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு 1 டேக்கு மேலே வந்து ஹேர் வந்து ஷாம்பு போட்டுட்டு இருந்தால் நல்லா ஹெட்டேக் வந்துடும். அதனால் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் குழந்தைங்க கூட விளையாண்டுட்டேன். அப்படி வந்து அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, நான் வந்து சைடு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வர பிளானு. சிக்கன் வச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஹிருத்திக் வந்து இன்றைக்கி வந்து கிளாஸ் இருக்குது, ட்ராயிங் கிளாஸ் இருக்குது. அதனால் காலையிலேயே குழந்தைங்கள குளிக்க வச்சுட்டேன். ஸோ நான் வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் குளிச்சனால நான் வந்து மார்னிங் இன்றைக்கி குளிக்கல, ஈவினிங் தான் குளிக்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ குழந்தைங்களும் வந்து சரி கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் கிளம்பிட்டாங்க. நானும் சைடில் வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து கொஞ்சமாக உப்பு, தயிர், மஞ்சள் தூள் போட்டு நல்லா புரட்டி வச்சுட்டேன். நல்லா ஊறிட்டுருக்கும். சைட்லேயே வந்து நாங்கள் மார்க்கெட் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ், ஆயில் எல்லாமே வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஒர்க்கிங் உமனுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்போவுமே வேலை அதிகம் தான். அதுவும் எனக்கு இந்த சாட்டர்டே சண்டே காய் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதுக்காக பிளான் பண்ணுறது எல்லாமே இருக்கும் எனக்கு. ஸோ அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சலிப்பு பார்க்காம கொஞ்சம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். குழந்தைங்களும் வந்து இப்போ பாருங்கள், ஃப்ரைடேனா அவங்க எவ்வளோ குஷியாகிடுறாங்க. 2 டேஸ் லீவ் இருக்கும், அம்மா எதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறி போயிடுவேன். நான் டயர்ட் ஆகவே மாட்டேன். நான் அதுவும் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து ரொம்ப உடம்பு முடியலனா மட்டும்தான் அச்சோ இன்றைக்கி வேலை பார்க்கணுமான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து சாட்டர்டே ரொம்ப ஹாப்பியாகவே நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். சைட்லேயே வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊற வச்சுருந்தாலே அந்த சிக்கன் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பேசிக் மசாலாஸ் தான். கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா புரட்டி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணி தான் ஊற வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே கரெக்டாக போதுமாக இருக்கும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக 1-2 ஃப்ரை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக தான் இருந்துச்சு. மசாலா எல்லாம் கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மசாலாலாம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் டைம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். மற்ற நாள் ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிப்போம். இடையில வந்து எக்கு வந்து எடுத்துப்போம். கூடவே இப்போ ஏதாவது நான் ட்ரை ஃப்ரெஷ் கருவாடை எடுத்து வாங்கி வச்சுருந்தேன்னா அந்த வெனஸ்டே அந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ வந்து சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் குஷியாகவே இருக்கும். ஓகே இன்றைக்கி நம்ம நான்வெஜ் எடுக்க போகிறோம். குழந்தைங்களும் அன்றைக்கி தான் வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்குமே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ், எக் எல்லாமே சேர்த்து தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் மட்டும் எப்போவுமே நல்லா வந்து இது மாதிரி தேய்ச்சி கழுவிக்கணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நானும் ஊற வச்சுட்டேன். சைட்லேயே கொஞ்சம் வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹித்திக்கும் கிளாஸ் போயிட்டு வந்தோன்னா உடனே பசிக்குதுன்னு சொல்லுவான். ஸோ கரெக்டாக ரெடி பண்ண முடியல. அந்த டைமுக்குள்ளே 12 o'clock வந்துடுவான். அந்த 12 o'clock ரெடி பண்ண முடியல. அதனால் வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஜூஸுக்கும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். வெண்பூசணி ஜூஸ் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கிற ஜூஸ் வந்து இந்த ஒரு ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துப்போம். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் அன்றைக்கி வந்து முந்தின நாளே நான் சொல்லிவிடுவேன், நாளைக்கு மார்னிங் வந்து வெண்பூசணி ஜூஸ் தான், டீ காஃபி கிடையாதுன்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மென்டலாக வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க. இன்றைக்கி வந்து சண்டே நான் வந்து மார்னிங் வெறும் வயிற்றில் கொடுக்கல. ஸோ ஒரு 12 o'clock போல் தான் நான் கொடுத்துருந்தேன். இது கூடவே கொஞ்சம் நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் தனியாக ஜூஸ் குடிப்பாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸும் கொடுத்துக்கலாம். ஏன் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிக்க மாட்டாங்க. பட் இப்போ அடிக்கடி ஜூஸ்லாம் கொடுக்கறனால குடிச்சிருவாங்க. அவங்க நெல்லிக்காய் ஜூஸ் தனியாக போட்டு கொடுத்தாலே குடிச்சிருவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் நெக்ஸ்ட் வந்து குக்கும்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது கூட நீங்கள் மிளகு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது கூட நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்க போகிறேன். லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் போது நல்லாயிருக்கும். லெமன் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் குக்கும்பர் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நெல்லிக்காய் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக குட்டீஸ்ங்களுக்கு வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்து பழகுங்க. நல்லா இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒன் டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற கப்பிகளோட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒன் டைம் மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட நீங்கள் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து சப்ஜா சீட்ஸ் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு 12 o'clock போல் எடுத்துக்கிட்டோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரிலாம் ஜூஸ் செஞ்சு கொடுத்தா குடிப்பாங்களா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சம்மர் டைமில் அடிக்கடியுமே ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு நாள் ஜூஸ், ஒரு நாள் நன்னாரி ஜூஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வெஜிடபிள் ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். பட் இப்போ வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்லா சில்லுன்னு இருக்குது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜூஸ் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து கரெக்டாக சீசன் மாறும்போதே எனக்கு, ஹிருத்திக்கு, பாப்பாவுக்கு எல்லாருக்குமே கோல்டு காஃப் எல்லாமே வந்துடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஜூஸ் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட்டான ஐட்டம், அதாவது சூப் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஜூஸ் நாங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் கட்டிங் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. தனியாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பண்ணும்போது சிக்கன் அந்த அளவுக்கு நிறைய இருக்காது. பட் இதோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது சிக்கனும் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் செஞ்சது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10 பீன்ஸ் போல், 2 கேரட்டு, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக், ஒரு வெங்காயம், கோஸும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தாண்டி இருக்கும் அப்படின்னு. சரி, குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணேன். பட் நல்லாவே இருந்துச்சு. சைட்லேயே நான் எப்போவுமே ப்ரெட் க்ரம் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுவும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ப்ரெட் க்ரம் கோட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஜூஸும் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹிர்த்திக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன், ஹிர்த்திக்கும் பாப்பாக்கும். சரி, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மெல்லை பார்த்தோன்னே பசி வந்துடும் அவங்களுக்கு. அதனால் சரி, அவன் கிளாஸ் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா அதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்போது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ப்ரெட் க்ரம் வந்து லைட்டாக கோட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 10-15 பீஸ் போல் எடுத்து இதுக்கு இந்த ப்ரெட் க்ரமில் கோட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ப்ரெட் க்ரம் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா இன்னொரு வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு ப்ரெட் பேக்கெட் வாங்கும்போது நமக்கு எப்படி ஒரு 5-6 ப்ரெட் வந்து கொஞ்சம் மீதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வெறும் வானலில் போட்டு நல்லா நீங்கள் வறுத்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கும். கொஞ்சம் கூட மாய்ச்சர் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கட்லெட் செய்யும்போது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டாக வந்து சாதத்துக்கு தண்ணியும் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து சாதத்தையும் வேக வச்சு நல்லா ஃபேன் காற்றுல ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு உடையாமல் கிடைக்கும். சைட்லேயே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆடும்போது நல்லா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் செட்டாக வந்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாகவே ஒரு 3 செட்டு 4 செட்டு ஃப்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சட்டியும் வந்து கொஞ்சம் குட்டியாக எடுத்தனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுவே ஒரு 1/2 hour மேலே இழுத்துடுச்சு. சரின்னு பொறுமையாக இருந்து ஃப்ரை பண்ணிட்டேன். குழந்தைங்களும் வந்து சைடாக ஃப்ரை பண்ணி கொடுத்தனால அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. அல்லது வேலை பார்க்க விட மாட்டாங்க, பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ சைட்லேயே வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த பொறுப்பை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா கொஞ்சம் நீங்கள் வந்து பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துட்டேன். அவரும் வந்து பொறுமையாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தார். சாதமும் நல்லா வடித்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வைக்கிறேன். இப்போ அந்த எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துலாம். நல்லா சூடாக இருந்துச்சு. நான் 1-2 பிரித்து பார்த்தா என்னால் முடியல, அதனால என் ஹஸ்பண்ட்கிட்டே கொடுத்துட்டேன்.
கூடவே வெஜிடபிள்ஸ் கூட இன்றைக்கி முட்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 முட்டை தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் ஃப்ரைட் ரைஸ்க்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முட்டையை வந்து நல்லா பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சம் பெப்பர் சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேன் தான் பாருங்கள், இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான். இதில் இந்த கோட்டிங்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு அந்த அயன் கடாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் vlogனால உங்களுக்கு வந்து இந்த சட்டி தெரிஞ்சிருக்கும். கூடவே வந்து நான் நிறைய vlog வந்து இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதிலலாம் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஓல்டு vlogsன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே ஒரு 50 vlog மேலே எடுத்து வச்சது அப்படி தான் இருக்குது. ஸோ நான் அது ஒவ்வொன்றா நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஜிஞ்சரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கும் போது பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதம் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மொத்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரும்போது நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முக்கியமாக குடமிளகெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஹித்திக் வந்து கேப்சிகம் வந்து சாப்பிடுவான். ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணாலும் சாப்பிடுவான் அல்லது கிரேவி பண்ணாலும் சாப்பிடுவான். பாப்பா மட்டும் சாப்பிடவே மாட்டாள். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் கொடுக்கும்போது அதில் கேப்சிகம் ஆட் பண்ணுற மாதிரி தெரியாது அவளுக்கு. அதனால் அவளும் சாப்பிட்டுடுவாள். ஸோ நெக்ஸ்ட்டு கோஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்பவும் பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் பறிச்சா நல்லா சாஃப்ட் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்னஸ் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது மாதிரி பேன்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடித்து வச்ச சாதமும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரித்து வச்ச சிக்கனும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டோன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது என்னோட வீடியோ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.